அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து சவுச்சவுக்கா குருமா வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு 100 பாசிப்பருப்பை சட்டி சூடானோன்னே போட்டு நல்லா வறுத்து க்ளீன் பண்ணி வேக வச்சுக்கலாம். இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவுக்கா இதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இந்த சவுச்சவுக்காவையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சவுச்சவுக்கா வேகிற வரைய மூடி போட்டு வச்சுக்கலாம். இதோட வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சில் தேங்காய் சில்லு, ஒரு பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், இதோட 1 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டு வந்து இதை நான் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சவுச்சவுக்கா வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த அரைச்ச மசாலாவையும் தூக்கி ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைய கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இந்த சவுச்சவுக்காயில் தூக்கி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிண்டிக்கிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சவுச்சவுக்கா குருமா வந்து ரெடி. இது வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோறுலையும் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்களும்